ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுகு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. தியான மூலம் குரோர் மூர்த்திகி, பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குரோர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 34. சிறுவனுக்கு பார்வையும் ஞானமும் அளித்தல். தேஸ்முக் என்ற பக்தரின் வீட்டில் சுவாமிகள் அமர்ந்திருந்தார். அருகே பாபா சபனீஸ், ராமதாசி புவா, பாபா யாதவ், கோபால் பட், சுந்தராபாய் போன்ற பக்தர்களும் உடனிருந்தபோது ஒரு பிராமண பெண் தமது கண் பார்வையற்ற சிறுவனையும் அழைத்து வந்திருந்தார். சிபுபாய் என்ற பக்தை சமர்த்தரிடம் அந்த சிறுவனுக்கு கண் பார்வை அளிக்குமாறு வேண்டினார். அதற்கு சுவாமிகள், 5 தாட்சதர்கள் என்னை சோதிக்க வருகிறார்கள். அவர்கள் என்னை பரீட்சிக்கும் போது இந்த சிறுவன் கண் திறப்பான் என்று ஆசீர்வதித்தார். இதற்குள்ளாக அங்கே 5 வைணவர்கள் மிகவும் கர்வத்துடன் வந்து சுவாமிகளை வணங்காமலேயே கீழே அமர்ந்தனர். அவர்கள் தங்களுக்குள் ஏதேதோ கன்னடத்திலும் சமஸ்கிருதத்திலும் பேசிக்கொண்டனர். சுவாமிகள் ஜாதி மத பேதமில்லாமல் யார் கொடுத்தாலும் அன்னம் புசிக்கிறார். இந்த நியதி எந்த சாஸ்திரத்தில் உள்ளது? அதை கேட்டுவிட்டு போகலாம் என்று தாங்கள் வந்துள்ளதாக பேசிக்கொண்டனர். அப்போது ஸ்ரீ சுவாமிகள் அந்த சிறுவனை பார்த்து, கணேசா, இங்கே வா. இந்த மனிதர்கள் மனதில் நினைப்பதையும் அதற்கு சரியான பதிலையும் கூறு என்று பக்கத்தில் அழைத்தார். அந்த சிறுவனும் சுவாமிகளின் பாதங்களை வணங்கி, சுவாமி, நான் இதுவரை ஒரு எழுத்தையும் பார்த்ததில்லை. என்னால் இவர்களது கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் என்று வினவினான். பரம தயாளரான ஸ்ரீ சமர்த்தரும் அச்சிறுவனுக்கு தமது கழுத்திலிருந்த மாலையை அணிவித்து ஒரு மலரால் அவன் கண்களில் தடவியதும் என்னே ஆச்சரியம்! அச்சிறுவனுக்கு கண் பார்வை வந்துவிட்டது. அவன் ஆவேசத்துடன் அந்த 5 வைஷ்ணவர்களின் எதிரே நின்று கொண்டு அவர்கள் தத்தம் மனதில் நினைத்து கொண்டிருந்த வேத வாக்கியங்களையும் பகவத்கீதையின் ஸ்லோகங்களையும் அப்படியே கடகடவென கூறி அங்கு கூடியிருந்தவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினான். அந்த 5 ஐயங்களுக்கும் தக்க பதிலளித்து ஆச்சரியப்பட வைத்தான். எல்லாம் ஸ்ரீ சுவாமி மகாராஜின் அனுகிரகத்தாலேயே என்று உணர்ந்து கொண்ட அந்த வைஷ்ணவர்கள் ஸ்ரீகளின் பாதங்களில் வீழ்ந்து தங்களை மன்னித்து அருளுமாறு கண்களில் நீர் மல்க வேண்டி நின்றனர். அவர்களில் ஒருவரை பார்த்து சமர்த்தர், நான் யார் கொடுத்தாலும் சாப்பிடுகிறேன் என்று என்னை பரிசோதிக்க வந்தாயே. உன் தாய் ஒரு முஸ்லிமுடன் சேர்ந்ததால் தான் நீ பிறந்தாய் என்று உனக்கு தெரியுமா? அதை பற்றிய ஆராய்ச்சியை எப்போதாவது செய்திருக்கிறாயா என்று கேட்டதும் அந்த வைஷ்ணவருக்கு தூக்கி வாரி போட்டது. அவமானத்தால் தலை குனிந்து அழ ஆரம்பித்து விட்டார். பிறகு நிதானமாக சமர்த்தரிடம் தன்னை இந்த பாவத்தில் இருந்து விடுவிக்க ஆசி அருள வேண்டினார். பக்தவச்சல கருணை கடலான ஸ்ரீ சுவாமிகளும் அவர் மீது மனம் இறங்கி கங்கையில் நீராடி, பாகவத தர்மத்தை ஏற்றுக்கொண்டால் உனது பாவம் நீங்கும் என்று ஆசியளித்தார். பிறகு அந்த 5வரும் தமது ஊருக்கு சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜின் புகழை பஜனை நாமாவளிகள் மூலம் பரப்பி பரம பக்தர்களாக வாழ்ந்தனர். இவ்வாறாக தம்மை சோதிக்க வந்தவர்களையும் திருத்தி தம்பால் பக்தி கொள்ள செய்யும் சுவாமிகளின் கருணை எல்லை இல்லாதது. தன் மகனுக்கு கண் பார்வை கிடைத்தாலே போதும் என்று ஏங்கி தவித்து வந்த அந்த தாய்க்கு ஸ்ரீ சுவாமிகள் புறக்கண் மட்டுமில்லாமல்
அகக்கண்களையும் திறந்துவிட்டு ஒரு ஞானியாக்கி அனுப்பியது அவர் போன்ற வெகு சிலருக்கே இயலக்கூடிய சாமர்த்தியம் ஆகும். குரு கடாட்சம் பரிபூரணம். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.